திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஊராட்சி மன்ற பெண் தலைவரை தாக்க திட்டமிட்டு அலுவலகத்திற்குள் புகுந்த கும்பல் ஆக்ரோஷமாக தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றன. தடுக்க முயன்ற ஊராட்சி மன்ற தலைவரின் தந்தையை உருட்டுக்கட்டையால் தாக்கியது யார்? சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? அலுவலகத்திற்குள் புகுந்து ஊராட்சி மன்ற பெண் தலைவரின் தந்தை மற்றும் கார் ஓட்டுநர் மீது கும்பல் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள்தான் இது. ஊராட்சி மன்ற பெண் தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் கொடூரச் செயலில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? கும்மிடிப்பூண்டியை அடுத்த புது கும்மிடிப்பூண்டியின் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பு வகிப்பவர் அஸ்வினி. இவரது தந்தையான சுகுமாரன் அதிமுகவில் முக்கிய பிரமுகராக இருக்கிறார். சம்பவத்தன்று மகளை அழைத்துச் செல்ல சுகுமாரன் தனது கார் டிரைவர் ரவிக்குமாருடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு பணி நிமித்தமாக அஸ்வினி கிளம்புவதற்கு தாமதமாகியுள்ளது. இதனால் சுகுமார் அலுவலகத்திலேயே காத்திருந்தார். அப்போது திடீரென வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அலுவலகத்திற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த முற்பட்டனர். சுகுமார் மற்றும் ஓட்டுநர் ரவிக்குமார் இருவரும் அவர்களை தடுக்க முயன்றபோது அவர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகினர். உருட்டுக்கட்டையால் இருவரையும் சரமாரியாக தாக்கி ஆக்ரோஷ செயலில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் அலுவலகத்தில் இருந்தவர்கள் தாக்குதலை தடுத்து சுகுமார் ரவிக்குமார் ஆகிய இருவரையும் மீட்டனர். கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி பெற்று மேல் சிகிச்சைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து சென்ற சிப்காட் போலீசார் சிசிடிவி கேமராவில் காட்சிகளை கைப்பற்றி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், எதற்காக தாக்கினர் என்பது குறித்து விசாரணையை தொடங்கினர். அதில் கழிவுநீர் லாரி வைத்து தொழில் செய்து வரும் ராமலிங்கம் என்பவர் ஆட்களுடன் வந்து தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்தது. முதற்கட்ட விசாரணையில் கழிவுநீர் லாரி மூலம் கொண்டு வரப்படும் கழிவுநீரை இரவு நேரங்களில் புது கும்மிடிப்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொட்டப்படுவதாக தொடர் புகார்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக ராமலிங்கத்தை ஊராட்சி மன்ற தலைவர் அஸ்வினி மற்றும் துணைத் தலைவர் எல்லப்பன் இருவரும் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கழிவுநீர் லாரி உரிமையாளர் ராமலிங்கம் ஆட்களுடன் அலுவலகத்தில் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. போலீசாரின் விசாரணைக்கு பின்னரே தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரியவரும் என போலீசார் கூறியுள்ளனர்.